ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் போடுறவங்க, என்ன ஸ்டாண்ட் வாங்கினா எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்றது கன்ஃபியூஸில் இருந்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நான் தேடி பிடிச்சி வாங்கின ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட்டு. ரொம்ப நாள் நான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தேடினேன், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதோட வியூஸ் பார்க்குறதுக்கும் ஃபாலோவர்ஸ் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு இது இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த டெய்லரிங்க்கான ஒரு ஸ்டாண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500லே இருக்கும், 550லே இருக்குது. நான் வந்து 474க்கு தான் நான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் நிறையா ஒரு டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கும்போது கூட ஷார்ட்ஸில் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதுக்கான ஸ்டாண்டு வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கான ரிப்ளை வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 3 டைப் ஆஃப், அதாவது ட்ரைபேடு வந்து காட்டினாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து கிளிக் ஆச்சு எனக்கு. இந்த ஒரு ட்ரைபேடு தான் நம்ம வந்து டெய்லரிங்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் தான். ரொம்ப உண்மையிலே அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது உண்மையிலே பெஸ்ட் குவாலிட்டி தான். 474க்கு உண்மையிலே ஒர்த்து தான். இதிலே ரிங் லைட்டோட அட்டாச்மெண்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 மேலே தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் நான் வந்து எங்கே ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ட்ரைபேடவேவும், அதாவது தாங்கி பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டு. இதில் வந்து ஸ்டீல்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் ஃபுல்லாகவே வெல்வெட் ஷீட், லைட் வெல்வெட் ஷீட்டு. இதில் தான் நம்ம வந்து மொபைல் வச்சுக்கலாம். இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இது ரெண்டுமே என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஷேப்பில் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சேஃப்டியாக இருக்குது. பேக் சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ரோல். இது வந்து எங்கே அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா இது வந்து சைஸ் வந்து சின்னது. அதாவது மொபைல் வந்து அந்த பெருசில் வைக்காட்டியும் இந்த சைஸில் கூட நீங்கள் வந்து மொபைலை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேணாலும் சரி, லாங் வீடியோக்குனாலும் சரி, அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு அதே மாதிரி தான். 2க்குமே ஒரே அந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. வாங்க இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உண்மையிலே இது ரொம்ப வெயிட்டுங்க. பார்க்கத்தான் அப்படி இருக்குது, உண்மையிலே ரொம்ப வெயிட்டு. இதோட சைடுலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரிங்கு. இது ஏன் இந்த ட்ரைபேடு வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 36 டிகிரி எல்லா பக்கமும் இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி காட்டலாம். உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நான் லாஸ்ட்டில். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லை லூஸாக இருந்துச்சுன்னா டைட் பண்ணிக்கிறலாம். இது ஓப்பனே பண்ண முடியலைங்க, அவ்வளோ டைட்டு. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், சில்வர் பால் மாதிரி ஸ்டீலில் இருக்கும் அந்த பால். இதை நீங்கள் வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மொபைல் வைக்கிற கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டீல் ஒயிட் கலர் ஸ்டீலில் உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டணும். இதை வந்து இப்படி தான் மாட்டணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை காட்டிக்கிறேன் பாருங்கள். நான் மாட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காட்டிக்கிறேன். எல்லா சைடுமே ரொட்டேட் ஆகும். மொபைலை நீங்கள் எந்த பக்கம் வந்தாலும் எந்த டைரெக்ஷனில் வந்தாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம். நம்ம வந்து நம்ம என்ன ஸ்டிச் பண்ணாலும் அதை டாப் லேயர்லேருந்து பார்க்கும்போது அதோட வியூ வந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியணும். இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இதை ரொம்பவும் உள்ளே செட் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோலில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இருந்தால் மட்டும் போதும். டைட் பண்ணிவிட்டு இந்த சில்வர் ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம மொபைல் வைக்கிற கவருக்கு பின்னாடி அந்த ரோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலரில் டைட் பண்ணுறதுக்கு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறீங்க. இன்னொன்று இதில் என்ன மிஸ்டேக் விழுகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து செட் பண்ணும்போது எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து
கரெக்டாக அது வந்து டைட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஸோ இப்போ நீங்கள் இதே மாதிரி கழட்டிட்டு பக்கம் மட்டும் போட்டுட்டு இந்த கவரை நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரோல் பண்ண முடியாது, அதாவது டைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த பிளாக் கலர் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த தலைகீழாக இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த சில்வர் இதை வந்து இதுக்கு உள்ளே வந்து லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உள்ளே செட் ஆகிக்கிறது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து மொபைலை வச்சு செட் பண்ணிக்கலாம். இது தான் அந்த சின்ன சைஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அது வந்து ஃப்ரீயாக கிடச்சிது இதுலேயும். அதை நீங்கள் இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்குது பாருங்கள், கீழே நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும் இதுக்குள்ளே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் ஒரு இது வச்சுருக்கீங்களா, இதுதான் நம்ம உள்ளே வந்து செட் பண்ணணும். இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் இந்த இதை செட் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிளில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணுறதுக்கு இது தான். இப்போ இந்த இதை வந்து இந்த ஹோலில் வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே உள்ளதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே நல்லா க்ரிப்பாகவே இருந்துச்சு. வெளியில் அவ்வளோ தூரத்துக்கு இதாகலாம், நல்லாவே டைட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டேபிளில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லா பக்கமும் எல்லா டைரெக்ஷன் பக்கமும் இந்த இது ரொட்டேட் ஆகுது. இப்போ அது வாங்க எப்படி ஸ்டாண்டில் வந்து டெய்லரிங் ஸ்டாண்டில் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ட்ரைபாடு தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எது வாங்குறதுன்னு தெரியாமல் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் அதோட வீடியோ வந்து கிளியராக இருக்கும். இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான், ரொட்டேட் ஆகும். பட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஃபுல் வியூஸ் வந்து கிடைக்காது. அதனால் நான் வந்து இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். இப்போ இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தைக்கிறப்ப எந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்டாண்டு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்டானு. எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கீழே இருக்கிற பாருங்கள், இதை உங்கள் டேபிளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்கள் டேபிள் வந்து எவ்வளோ தடிமனாக இருக்கோ அந்த தடிமனுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை வந்து ரொம்ப லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து டேபிளை வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டீல் தாங்க. உண்மையிலே இந்த ப்ராடக்டில் ஒவ்வொரு பார்ட்ஸுமே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வந்து செட் பண்ணிக்கோங்க. உள்ளே செட் பண்ணிவிட்டு கீழே அடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது மேலே வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றி விட்டிங்கன்னா நல்லாவே டைட் ஆகிடுது, க்ரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி மேலே பிடிச்சிட்டு கீழே வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கீழே கலண்டு விழுந்துரும், வெயிட் தாங்காது மொபைல் வச்சா, அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்பி வாங்கலாம் இந்த ப்ராடக்டை. இது ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம மொபைலை செட் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். மறுபடியும் இதில் வந்து மொபைல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்கிறப்ப இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள அந்த ஸ்டீலு தான் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும். அதனால் நீங்கள் கீழே மாட்டியிருக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து நகலுன்றதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே கீழே எல்லா பக்கமும் இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இது வந்து நல்லா ரொட்டேஷன் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு இந்த நான் போட்ட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.